ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று வந்து சாரியில் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ப்ளீட்டட் கவுனுக்கு கட் பண்ணியிருந்தோம். நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஒரு பாப்பா தான், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நம்ம ஷாப்லேயே சாரி வாங்கி நீங்களே எனக்கு அவங்க அளவு அனுப்பி, நேரில் நான் பார்த்ததில்ல, வாட்ஸ்அப்பில் அளவு அனுப்பி இந்த அளவுக்கு எனக்கு தச்சு கொடுங்கக்கா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த கவுன் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதை தான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு நம்ம ரோப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் கொடுத்துருந்தேன், ஆனால் அது சரியில்லைங்கிறனால இப்போ நான் திரும்ப வாய்ஸ் கொடுக்குறேன். எடிட் பண்ணும்போது ஒரு வேலைக்கு இரு வேலையாக ஆகிவிட்டது, பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு ரோப் வச்சுக்கலாம், சம்சா வச்சுக்கலாம். மூணு சம்சா வச்சுருக்கேன், போதும். சம்சா வைக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, இது பிகினர்ஸ்க்கு தெரியலை அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். இதெல்லாம் ஷார்ட் வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அகலம் வந்து 4 இன்ச்சு, நீளம் 4 இன்ச்சு, இல்லைனா அகலம் 5 இன்ச்சு, நீளம் 5 இன்ச்சு, அந்த மாதிரி வெட்டி சம்சாவுக்கு கட் பண்ணுற துணி வந்து நீளமும் அகலமும் ஒரே மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அது எத்தனை இன்ச் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், எவ்வளோ பெருசு வேணும் அந்த மாதிரி, அதை பொறுத்து. 3 வச்சாச்சு, போதும். பாருங்கள், லுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லாயிருக்கு. அடுத்து பாடிக்கு நம்ம தைக்க போயிடலாம். சுருக்காக இருக்குன்னு அயன் பண்ணி தைக்கலான்ட்டு அயன் பண்ணிட்டு வந்தாச்சு. எது நல்ல பக்கம்னு பார்த்துக்கிறேன். மெயின் துணி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வைங்க. லைனிங் வந்து கிரேப் தான் எடுத்திருக்கேன், கிரேப் மெட்டீரியல். இதுதான் நல்ல பக்கம் போல். நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு இப்போ கழுத்தடிச்சு திருப்ப போகிறோம். இந்த துணி வந்து வழுகும் இல்லையா, கிரேப்பு, அதனால் நான் வந்து குண்டூசி குத்தி வச்சுக்கிறேன். இதுக்கு காட்டன் லைனிங் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. என்னென்னா மெயின் துணியும் அலசலாக இருக்குது, நீங்கள் காட்டன் கொடுத்தா அதுவும் அலசலாக இருக்கும், அப்புறம் உள்ளே போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படியே தெரியும். அதனால தான் கிரேப் கொடுக்குறேன். ஒரு திக்னஸும் இருக்கும், அதுக்காக தான். இப்போ கழுத்து அடித்தாச்சு. கழுத்து அடிக்கும் போது ஸ்லோவாக அடிங்க, கிரேப் வழுக வர செய்யும். அப்புறம் ஸ்லோவாக அடித்தா தான் நீட்டாக தையல் வரும். கழுத்து அடிச்சிட்டோம். இப்போ வந்து குண்டூசியை எடுத்துகிட்டு கழுத்தை வெட்டி விட்டுக்கலாம் உள்ள. வெட்டி விட்டு குட்டி குட்டியாக ஸ்நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம திரும்பி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, தையலில் படாமல். இப்போ அமுக்கடி போடணும். லைனிங் இப்படி பெரட்டி எடுத்து லைனிங் மேலே ஒரு அமுக்கடி போட்டுக்கலாம். இந்த அமுக்கடி நீங்கள் போட்டிங்கன்னா கழுத்து ஷேப்பு என்ன ஷேப் வச்சுருக்கீங்களோ அந்த ஷேப் அப்படியே நம்மளுக்கு லைனிங் உள்ளே போட்டு கழுத்து வைக்கும் போது ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் அமுக்கடி ரொம்ப முக்கியம். இந்த கழுத்து இந்த பகுதி எல்லாமே தைக்கும்போது ஸ்லோவாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தையல் வரும். இப்போ லைனிங் உள்ளே தள்ளி விட்டு கழுத்து அடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அமுக்கடி போட்டதுனால நம்மளுக்கு இது ஈஸியாக அப்படி மடங்கி வந்துடும் அந்த ஷேப்பு. எது புரியலைனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அதில் கமெண்ட்டில் சொல்கிற மாதிரி இருந்தால் நான் கமெண்ட்லேயே சொல்லிடுவேன். அப்படி கமெண்ட்டில் சொல்ல முடியாத பதிலாக இருந்தால் நான் வீடியோவாகவே ஷார்ட்ஸாகவே போட்டுருவேன். டவுட் கிளியர் பண்ணலன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. இப்போ வந்து நம்ம சுற்றி தையல் போட போகிறோம். உள் பகுதியிலேருந்து லைனிங் தானே நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், உள் பகுதியில் சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா சுற்றி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடணும். மெயின் துணி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ டாட் பிடிக்க போகிறோம். பிரின்சஸ் கட் இது வந்து ஃப்ரண்ட் பக்கம், முன் பக்கம். பிரின்சஸ் கட் டாட் பிடிக்க போகிறோம். உள் பக்கத்துலேருந்து இங்கே இதுதான் சென்டர் கோடுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் சென்டர். அதுலேருந்து 4 இன்ச்சு, மேலேருந்து 9 இன்ச்சு. இதுதான் இப்போ வந்து மேலேருந்து 9 இன்ச்சு, சென்டர்லேருந்து 4 இன்ச்சுனா அதுலேருந்து ஆம்கோல் சென்டரில் ஒரு கோடு போடுங்க, கீழேயும் ஒரு கோடு போடுங்க. இப்போ இந்த கோடை வந்து ஒரு ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு வளைவாக கொண்டு வாங்க. அவ்வளோதான், அந்த வளைச்சி ஒரு கோடு போட்டோமா, சென்டர்லேருந்து 4 இன்ச்சு, மேலேருந்து 9 இன்ச்சு. எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஒரு வளைவாக வளைச்சி கிராஸாக போட்டுக்கலாம். இது வந்து நான் கொத்துமதிப்பாக தான் போடுவேன், உங்களுக்காக தான் அளவு சொன்னேன். இப்போ அப்படி 2ஆக மடித்து இப்படி கை வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த மார்க்கு இந்த சைடும் விழுந்துடும். அது லைட்டாக விழுந்திருக்கும், அதை நம்ம இப்போ டார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கலாம்.
இப்போ வந்து 2 மடித்து 1/4 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2 சைடு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு போயிடும். அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்படியே இந்த சென்ட்ரல் பகுதியிலேருந்து கொஞ்சமாக குறைச்சி அதுலேருந்து அங்கே வரைக்கும் ஒரே அளவாக தையல் போய் போட்டுருங்க. இதுதான் பிரின்சஸ் கட் டாட். கட் பண்ணாமல் இப்படி தான் டாட் பிடிக்கணும். இப்படி வந்து இப்போ வந்து ஒரு விரலை வந்து இதுக்குள்ளே விட்டுக்கணும். ஏன்னா லைனிங்கில் மட்டும் தையல் விழுந்துடக்கூடாது, மெயின் துணியில் விழாமல். லைனிங் மெயின் துணி ரெண்டுலேயும் சேர்ந்து தையல் விழுறதுக்காக இப்படி கையை உள்ள ஒரு விரலை மட்டும் விட்டு ஸ்லோவாக தையல் போடுங்க. அப்போ தான் அந்த வளைவு கரெக்டாக வரும். ஸ்பீடாக போனீங்கன்னா வளைவு கரெக்டாக வராது. அதனால் ஸ்லோவாகவே தையுங்க. அந்த வளைவு நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அவ்வளோதான், பிரின்சஸ் கட் டாட்டு முடிஞ்சது. இப்போ அமுக்கடி போடணும் கண்டிப்பாக. இப்போ அமுக்கடி போட்டுக்கலாம். இந்த தச்ச இது இருக்குது பார்த்தீங்களா பிடிச்சது, அது வந்து சைடில் போகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அமுக்கடி போடுங்க. அமுக்கடி போட்டால் தான் அந்த ஃபினிஷிங் அந்த இடம் அழகாக இருக்கும். மேக்ஸிமம் நம்மளை மாதிரி பெரிய பிள்ளைங்களுக்கு தைக்கும்போது நார்மல் டாட்டை விட பிரின்சஸ் கட் டாட் பிடிங்க, நீட் லுக்காக இருக்கும். அவ்வளோதான், அமுக்கடி போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் பிரின்சஸ் கட் டாட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ அமுக்கடி போட்டுக்கலாம். இப்போ பின்பக்கம், இது வந்து பின்பக்கம் சேம் அதே மாதிரி கழுத்தடிச்சு திருப்பி கழுத்தடிக்கும் போது எப்போதுமே ஸ்லோவாகவே தைங்க. காட்டன் வந்து லைனிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நகலாது பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்கும். இது கிரேப்புங்கிறனால வழுக்கும். இப்போது கழுத்தை வெட்டி விட்டுக்கலாமா? இப்போ குட்டி குட்டியாக ஸ்நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கலாம். தையலில் படாமல் குட்டியாக கிராஸாக கட் பண்ணி விடுங்க. குட்டி குட்டியாக ஒரு 1 இன்ச்சு கேப் போட்டு அந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள், தையல்கிட்ட போயிடக்கூடாது. இப்போ அமுக்கடி போட்டுக்கலாம். லைனிங் மேலே லைனிங்கை எப்படி எடுத்து விட்டுட்டு அமுக்கடி போட்டுக்கலாம். நான் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். மணி 4 ஆக போகுது. சாப்பிடாமே இருந்து இருந்து எனக்கு அப்படியே பசியே இல்லாமல் போயிடுச்சு. லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டு இப்போ கழுத்தடிச்சிக்கலாம். இப்போல்லாம் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு நேரத்து சாப்பாடு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரே நேரம் தான் சாப்பாடு ஒரு நாளைக்கு. சாப்பிடாமல் இருந்து இருந்து அப்படியே எனக்கு பசியே இல்லாமல் போயிட்டு. இது போன வீடியோலையும் இன்னும் சாப்பிட்லன்னு சொல்லியிருந்தேன். நிறைய சிஸ்டர் வந்து டைமுக்கு சாப்பிடுன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன், ஆனால் எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணன்னு தெரில. இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். பசியே இல்லாமல் போயிட்டு முக்கால்வாசி மனக்கவலை அது இது, பசியே இருக்க மாட்டேங்கி. சாப்பாடே இருந்தாலும் பசி இருக்க மாட்டேங்குது. எனக்கு பசிக்க நேரம் சாப்பாடு இருக்காது, சாப்பாடு இருக்க நேரம் பசி இருக்காது. எனக்கு பசியே இல்லை. இன்னும் நாள் ஃபுல்லாக இருந்தாலும் இப்போலாம் இடையில ஒரு நாள் தொடர்ந்து 4 நாளாக சாப்பிடாமல் இருந்தேன். ஒரு சாப்பிடாமேனா எதுவுமே சாப்பிடாமல் இல்லை, டீ குடித்தேன், டீ பிஸ்கட்டு ஒரு நேரத்துக்கு மட்டும் அப்படி இருந்தேன். இப்போது பேக் சைடு நார்மல் டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்டர் சென்டர் கணக்கு பண்ணி, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நார்மல் டாட்டு ஒரு 3.5 இன்ச்சு ஹைட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 3.5 இன்ச்சுக்கு கொண்டு வந்து முடிச்சிடணும். இதுதான் நார்மல் டாட்டு. பேக் சைடில் போதும். அதே மாதிரி இன்னொரு சைடும் பிடிச்சிக்கலாம். ஷோல்டர் சென்டரை கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி முன்னாடி சாப்பிடாமல் இருந்து குடல்வால் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கிடந்து வந்தேன். இப்போ மறுபடியும் சாப்பிடாமல் இருந்து வீணாக போகிறேன். இது வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு கையோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வைக்கிறோம். அதாவது மெயின் கிளாத் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அது ஓரமாக ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஆனால் என்னைய மாதிரி இருக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கணும். அது எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன், ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ணலை. ஓகே, பார்த்துக்கலாம். இப்படி தையல் போட்டுட்டேன். அப்புறம் லைனிங் மேலே அமுக்கடி போட்டுக்கலாம்.
இப்போது லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். ஓரமாக தையல் போட்டு அப்புறம் சுற்றி தையல் போடணும். ஒரு 4 நாளாக சாப்பிடாம கிடந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் அப்படி ஒரு கிறுகிறுப்பு தலை சுற்றிட்டு வந்துச்சு. அப்படியுமே சாப்பிட்லையே, பிடிவாதமாக சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தேன். என்ன என் மேலேயே எனக்கு கோவம், என் மேலேயே நான் கோவப்பட்டுக்கிட்டு சாப்பிடாமே இருந்து என்னையை நானே தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். டீ, ஒரு நேரத்து டீ, ஒரு பிஸ்கட் பாக்கெட், 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட், மில்க் பிஸ்கட், அதோடு இருந்தேன். சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கலாம். இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இன்னொரு கையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கையோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு ஓரமாக தையல் போட்டு அதை அமுக்கடி போட்டு பரட்டி உள்ளே விட்டு, அதில் நான் பண்ணுற தப்பு என்னென்னா, எனக்கு யார் மேலேயாவது கோவம்னா அதை என் மேலேயே நான் அந்த கோவத்தை காமிச்சு என்னையை நானே தண்டிச்சுக்கிறேன். இது தப்பு தாங்கிறது எனக்கே தெரியும், ஆனால் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது தப்பு, இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, சரியா? ஓகே, அமுக்கடி பட்டாச்சு. இப்போ கை லைனிங்கை உள்ளே விட்டு நம்ம ஓரமாக தையல் போட்டுக்கலாம். இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கை ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். முன் பக்கத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே பின் பக்கத்தோட நல்ல பக்கத்தை வச்சு நல்ல பக்கமும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கை ஜாயின் பண்ணலாம். கை எப்போதுமே நான் சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஓரமாக பண்ண மாட்டேன். கையை ரெண்டாக மடித்து சென்டர் எதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அங்கே ஒரு கட் பண்ணி விட்டுட்டு அடையாளத்துக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். சென்டரை கட் பண்ணியாச்சு. இப்போ சென்ட்ரு, அதாவது பாடியோட நல்ல பக்கத்துக்கு மேலே கையோட நல்ல பக்கத்தை வச்சு சென்டர்லேருந்து தையலை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போதுமே பாடியும் ஹேண்டும் நீங்கள் தையல் போடும்போது பாடியை இழுத்து பிடிக்கக்கூடாது. ஏன்னா அது கிராஸாக இருக்கும் பார்த்தீங்களா, இழுக்க வந்துக்கிட்டே இருக்கும். கை நேராக இருக்கும், வராது. அதனால் இழுத்து பிடிக்காமல் தையல் போடுங்க. பாடியை இழுத்து பிடிக்காமல் அட்டாச் பண்ணிட்டோம் ஒரு சைடு. அதேமாதிரி இன்னொரு பக்கத்தையும் தையல் போட்டுக்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நான் சாப்பிட போகிறேன் சாம்பார் சாதம். ஒரு கை அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு கையை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம யார் மேலே கோவப்பட்டு நான் இப்படி சாப்பிடாமல் இருக்கணும், அது அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் தானே, கிடைக்கட்டும். எனக்கு தான் தண்டனை கிடைக்கும், என் உடம்பு தான் வீணாக போகும். இருந்தாலும் இதுக்கு காரணமானவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். ஓகே, இது லைனிங், பாட்டமோட லைனிங். நம்ம இப்போ ப்ளீட் வச்சுக்கலாம், குட்டி குட்டி ப்ளீட்டு. நான் மேலே தச்சு வச்சேன் இல்லையா பாடி, அது 19 இன்ச்சு இருந்துச்சு. நான் அளந்து எடுத்தேன் பார்த்தீங்களா. இப்போ ப்ளீட் வச்சு 19 இன்ச்சு இது இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். 19 இன்ச்சு இருந்துச்சு. துணி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து ப்ளீட் வச்சு நம்ம 19 இன்ச்சு வரணும், அவ்வளோதான். நிறைய துணியை தான் நிறைய ப்ளீட் வைக்கலாம், கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக ப்ளீட் வைக்கலாம். இது மெயின் கிளாத்து நிறைய இருக்குது. ப்ளீட்டு வச்சு இதை வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு கிளிப்ஸு அயன் பண்ணியாச்சு. இப்படி தான் அயன் பண்ணிகிட்ருப்பேன் எல்லா ட்ரெஸ்ஸையுமே. டேபிள் நம்மக்கிட்ட இல்லை, கட்டிங் டேபிள், அயன் பண்ணுற டேபிள்லாம் கீழே வச்சு தான் அயன் பண்ணுவேன். கீழே வச்சுருக்கேனே அப்படின்னு நினைக்காதீங்க, நல்ல இடம் தான். டெய்லி கூட்டு மாப்பெலாம் போட்டுருவோம், நீட்டாக இருக்கிற இடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ப்ளீட் வச்சாச்சு. இதில் ஒன்று என்னென்னா, கீழே பார்டரை சாரியில் நான் கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்டரை சின்ன பார்டராக இருக்குது, அதனால் மேலே உள்ள பார்டரையும் எடுத்து கீழே நான் இதில் அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கட்டிங் வீடியோவில். அதே மாதிரி இந்த பார்த்திங்களா, பார்டரோட நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த பார்டரோட நல்ல பக்கத்தை வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அமுக்கடி போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இப்படி எடுத்து இதையும் வீடியோ கொஞ்சம் கிளிப்ஸ் மிஸ் ஆகிட்டு, சாரி. இது உங்களுக்கு புரியலாம் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் தெளிவாகவே காமிக்கிறேன். மேலே உள்ள பார்டரையும் எடுத்து கீழே உள்ள பார்டரோட அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். என்னடா ஆச்சு வாய்ஸ்க்கு, தொண்டை கட்டுது. அவ்வளோதான், அமுக்கடி போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ளீட் வச்சுக்கலாம். மெயின் துணி லைனிங் நம்மகிட்ட கம்மியாக இருந்துச்சு, கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். மெயின் துணி நிறைய இருக்குது, அதனால் ப்ளீட் நிறைய துணி எடுத்து நிறையவே வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ துணி இருக்கோ அதை பொறுத்து. இப்போ ஃபுல் சர்க்கிள், டபுள் சர்க்கிளுக்கெலாம் இவ்வளோ துணி தேவை கண்டிப்பாக அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ப்ளீட்டட் கவுன் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற துணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தச்சிடலாம்.
நிறைய துணி இருக்கிறனால நிறைய ப்ளீட் வச்சிட்டோம், அவ்வளோதான். உங்கள்கிட்ட குறைய துணி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எடுத்து ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம அயன் பண்ணணும். 19 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன், இருக்குது. இப்போ அயன் பண்ணி ஆல்ரெடி ஒரு பீஸ் போட்டிருக்கேன், அது கூட லைனிங்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதை அயன் பண்ணிவிட்டு இது கூட லைனிங் இருக்கு இல்லையா, பாட்டம் ப்ளீட் வச்சு ரெடியாக வச்சுருக்கோம், அதை ஜாயின் பண்ணணும். அயன் பண்ணிட்டோம். இப்போ இதோட உள்பகுதியில் லைனிங்கை வச்சு இடுப்பு ரெண்டையும், லைனிங் இடுப்பையும் மெயின் துணி இடுப்பையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 2 கிளிப் மட்டும் மிஸ் ஆகிட்டு அந்த பார்டர் ஜாயின் பண்ணுறது. வேறு என்ன, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் தெளிவாக நான் காமிச்சிட்றேன். இப்போ லைனிங்கையும் மெயின் துணியும் இடுப்பை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாடியும் பாட்டமையும் நம்ம இடுப்பை ஜாயின் பண்ண போகிறோம். பாடியோட நல்ல பக்கத்தை பாட்டமோட நல்ல பக்கத்தில் வச்சு இடுப்பை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சைடுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது முன் பக்கம், பின் பக்கத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தச்சிட்டோம்னா அடிக்கடி வந்து கண்ணாடியில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு, அதனால் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு பக்கத்தையும் நம்ம இடுப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கவுனை வந்து நியூ இயருக்கு போட போகிறாங்க கஸ்டமர். அவங்க கொடுத்த அளவுக்கு நான் தச்சிருக்கேன். சப்போஸ் லூஸாக இருந்தால் அவங்க டைட் பண்ணிக்குவாங்க. நிறைய துணி சைடில் இருக்குது, அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வெயிட் போட்டால் கூட, இன்னும் ஒரு 5-6 கிலோ வெயிட் போட்டால் கூட அவங்க பிரித்து விட்டு போடுற மாதிரி சைடில் துணி நிறையவே இருக்கும். இப்போ சைடு நம்ம அடிச்சிக்கலாம். கையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓரமாக ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அளவுக்கு தையல் போட்டு உள்ளே தையல் போட்டு அவங்களோட அளவுக்கு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரமாக தையல் போட்டு கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இடுப்புக்கிட்ட வந்து நம்ம முடிச்சிடணும். நம்ம எல்லா கவுன் வீடியோலையுமே இதை நான் சொல்லியிருப்பேன், அதே சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும். கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இடுப்புக்கிட்ட வந்து முடித்து வெளியே வந்துடுங்க கம்ப்ளீட்டாக. இப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம உள் துணி, அதாவது இப்போ நம்ம உள் பக்கத்தில் இருக்கோம், உள் துணினா மெயின் துணி தான் உள் துணி, அதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது சைடை லைனிங்கும் மெயின் துணியும் தனித்தனியாக ஜாயின் பண்ண போகிறோம், ஒன்றா ஜாயின் பண்ணாமல் தனித்தனியாக பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைனிங் நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம், மெயின் துணி நிறைய கொடுத்துருக்கோம், அப்போ தனித்தனியாக தான் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரே அளவு கொடுத்தா கூட தனித்தனியாக பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ லைனிங்கும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ உள்ள கூடி அந்த ஃபஸ்ட்டு மெயின் துணியை ஜாயின் பண்ணி விட்டோம் இல்லையா, அதை பிடிச்சிக்கோங்க. இடுப்பு பகுதியிலேருந்து ஒரு 5-6 இன்ச்சுக்கு கீழே 2 துணியை சேர்த்து பிடிச்சிட்டு இடுப்பு விட்ட இடத்துலேருந்து தையலை ஸ்டார்ட் பண்ணி கிராஸாக கொண்டு வந்து ஒரு 5-6 இன்ச்சுக்கு கிராஸாக கொண்டு வந்து இடுப்பில் முடிச்சிடுங்க. அதாவது தனித்தனியாக ஜாயின் பண்ணி விட்ட ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு 5-6 இன்ச்சு கீழே கிராஸாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோதான், சிம்பிள், இவ்வளோதான். இப்போ இனிமேல் எக்ஸ்ட்ராஸ் தையல் எல்லாமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உரமாக போட்டு அடுத்தடுத்து தையல் போட்டு அவங்க பாடி அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். நான் மொத்தம் 3 தையலோ 4 தையலோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன், அதனால் மறந்து விட்டது. எல்லா ட்ரெஸ்லையுமே நான் உள்ளே வந்து துணி நிறைய விட்டே வந்து தையல் 4 தையல் போட்டுருவேன். கஸ்டமர் வெயிட் போட்டாலும் அவங்க வந்து பிரித்து விட்டு போட்டுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராஸ் தையல். எல்லோரும் அவங்களோட பாடி அளவுக்கு தையல் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டுட்டு வருவேன். இப்போ இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் முடிச்சிக்கலாம். தனித்தனியாக ஜாயின் பண்ணி அப்புறம் ஒன்றா ஜாயின் பண்ணணும். இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா வீடியோலுமே. இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு பார்த்தீங்களா, உள்ள அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறேன். கை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்து அதே அளவுக்கு இன்னொரு கையிலையும் நம்ம உடம்பு அளவு பிடிச்சிக்கலாம். கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் தையல் எல்லாம் போட்டு அவங்களோட பாடி அளவுக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பாடி அளவு இடுப்பளவுலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அவங்க கொடுத்த அளவுக்கு நான் கரெக்டாக தைச்சிருக்கேன். இப்போது ரோப் வைக்கணும். பார்த்தீங்களா, கண்ணாடியில் எத்தனை மட்டும் நான் வச்சு பார்த்துட்டோம்னு இந்த ஒரு ட்ரெஸ்ஸை. இப்போ ரோப் வச்சுக்கலாம். 2 இன்ச்சில் மார்க் பண்ணி பின் பக்கத்துக்கு 2 இன்ச்சில் மார்க் பண்ணி ரோப் வச்சுக்கலாம். மிஷின்லேயே தையல் போட்டால் கூட இழுத்தாலும் வராது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஆங்கரில் வச்சு காமிக்கிட்டுமா? காட்டுங்க. பேக் சைடு
இது ஏன் ப்ளீட் இப்படி தூக்கிட்டு நிற்கிங்க? ஹாய், கவுன் ஸ்டிச்சிங் வீடியோ முடிஞ்சிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கவுன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து இன்னொரு டிசைன் நெக் டிசைன் வச்சு பார்த்தேன், அது வந்து நல்லா இல்லை, செட் ஆகலை. அதனால் இப்படி பைப்பிங் மட்டும் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா தேவைன்னா அங்கே காப்பர் கலர் ஸ்டோன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால. பாருங்கள், இது நீட்டாக இருக்குது ப்ளீட்டட் கவுனு. இது பேக் சைடு. நான் அயன் பண்ணலை, ப்ளீட்டை மட்டும்தான் அயன் பண்ணேன், மற்றபடி கவுனை ஃபுல்லாக அயன் பண்ணலை. எல்போ ஸ்லீவ் வச்சு இப்போ ஃபோட்டோ எடுறேன். கவுன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதா புரியலையா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, see you.